தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக வருகின்ற மே 5 43வது வணிகர் தின மாநில மாநாடு திருவாரூரில் விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு தலைப்போடு மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டுக்கான ஆயத்த பணிகளை மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கூட்டங்களை போட்டு மாநாட்டு பணியை தொடங்கி இருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமையில ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று இந்த கூட்டத்தில் 7000 வணிகர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்பது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் அதிகாரிகள் அத்துமீறல் என்பது சாமானிய வியாபாரிகளை விரட்டி வறுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகளுக்கு தெரியும், நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவர்கள் அல்ல, வியாபாரத்துக்கு பணம் எடுத்து செல்லக்கூடியவர்களை மடக்கி பிடித்து வைத்துக் கொண்டு வீடியோ எடுப்பதும் கவரேஜ் பண்ணுவது என்ற எங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் அதிகாரி எடுத்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆட்சியாளரும் எங்களை அழைத்து கூட்டம் போட்டு நடைமுறைகளை தெளிவுபடுத்திட வேண்டும். இல்லை என்று சொன்னால் குழப்பமான நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தவிர்ப்பதற்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு போராடுவதை தவிர வேறு வழியில்லாத நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே மத்திய அரசு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் தீர்த்து ஹோட்டல் தொழிலை சீராக நடத்துவதற்கு, மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு, எந்த விலையேற்றம் இல்லாமல் செய்வதற்கு போர்க்கால அடிப்படையில் அதை உதவிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று கார்பரேட் கம்பெனியுடைய ஆதிக்கம், சாமானிய வணிகளை அப்புறப்படுத்துவதற்காக கார்பரேட் கம்பெனிகளை வைத்து துடைத்து எறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக 35 விழுக்காடு எங்கள் வியாபாரம் பறிபோய் இருக்கிறது. மீதமுள்ள சாமானியர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் கட்டாயமான ஒரு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றப்பட்டு சாமானியர்களை பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் உங்கள் வாக்காளர்கள், அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்கள் கடன் எடுத்து தமிழ்நாட்டு வியாபாரிகளை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆபத்தான நிலை நீடிக்குமேனால் இன்னும் 5 ஆண்டுகளில் 10 லட்சம் சிறிய வியாபாரிகள் காணாமல் போவார்கள் என்பதை வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எழுத்துப்பூர்வமாக தரக்கூடிய கூட்டணிக்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு 1 கோடி வாக்காளர் உள்ளடக்கிய ஓட்டு தானாகவே அவருக்கு பக்கம் போயிடும். எல்லா ஓட்டு நாங்க டெல்லியிலே முறையிட்டு இருக்கிறோம். மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் BS கோயில்கிட்ட புகார் கொடுத்திருக்கிறோம். அவர் இந்த பார்லிமெண்ட் கூட்டம் முடிந்தவுடன் எங்களை அழைத்து பேசுவதாக இருக்கிறார். அவரே ஒரு செய்தி நீங்களாம் கொடுத்திருப்பார், புள்ளிவரங்களை பார்த்திருப்பீங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள், அமேசான் நிறுவனத்தினால் எங்களுடைய வியாபாரிகள் கடுமையாக பாதித்திருக்கிறார்கள் இந்த செய்தியை கொடுத்தாங்க. ஆகவே கட்டமைப்பு, அதாவது சட்ட திட்டங்களை வடிவமைத்து, அதே போன்று வெளி மாநிலத்தை சேர்ந்த பெரிய கார்பரேட் கம்பெனிகள் கால் பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நகர்ப்புறத்துக்கு வெளியில் தான் கடை வைக்க வேண்டும். ஏன் மொத்த வியாபாரம் மட்டும்தான் செய்ய வேண்டியதுதான் சட்டமாக இருந்தது. இப்பொழுது நகருக்குள்ளே கடைகளை அமர்த்தி கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ஒரு இடம் பெரிய ஒரு பல லட்சம் சதுரல கட்டுறாங்க. ஆனா ரோடு பாத்தீங்கன்னா அதே ரோடு ஏற்கனவே உள்ள மக்கள் வாங்கி செல்வதற்கு அந்த ரோடு இயலாது இருக்கிறது. ஆனா அந்த ரோட்டில அனுமதி கொடுக்கிறாங்க. இந்த அனுமதி எதிர்த்து தமிழ்நாடு வணிக பேரமைப்பு நீதிமன்றம் செல்ல இருக்கிறது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுல நாங்க முழு ஆதரவுங்க. கடைகளில் முதல் பெயர் பலகையில தமிழ் பெயராக விற்கப்பட வேண்டும். 2வது ஆங்கில மொழி, வேறு மொழி, 3வது எது வேண்டும் எழுதி கொள்ளட்டும். ஆனால் முதல் வரியில தமிழ் பெயரை இருக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது. செயல் திட்டத்தையும் சென்னையில நாம் கொடுத்திருக்கிறோம். ஈரோடு, பல மாவட்டங்களில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். இல்ல, அதாவது வியாபாரிகளை பொறுத்தவரையில கடைகளை தாக்குவது, இது சில கஞ்சா போதை ஆசாமிகள் இதை பயன்படுத்துவதாக காவல்துறை சொல்லுகின்றார்கள். நான் காவல்துறை கேட்பதெல்லாம் சட்டமாக இருக்கட்டும். ஆனா நடைமுறை என்பது காவல்துறை ரிஸ்க் எடுத்து சில வேலைகளை செய்ய வேண்டும். நீங்கள் பல குற்றவாளிகள் இப்ப பல இடங்கள்ல குற்றவாளிகளை தேடுறாங்க, ஜெயில பிடிக்கிறாங்க, 4 நாள்ல வெளியே வந்துடுறான். வந்த பிறகு கஞ்சா வியாபாரிகள் யார் எங்களை காட்டி கொடுத்தது என்று அடையாளம் கண்டு அவர்களை தாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை என்பது கைகளில் வைத்திருந்த ஆயுதத்தை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அது போன்ற நிலைப்பாடுகளில் காவல்துறைக்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு எந்த சோதனைகள் ஏற்பட்டாலும் காவல்துறைக்கு துணை நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயமா நான் இப்ப முதலமைச்சர் பார்க்கல, ஒரு வாரமா வெளியூர் சுற்றுப்பயணம் இருக்கிறோம். முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு